السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் பேரருளால் பாபரி இஸ்லாமிய பெண்கள் கல்லூரியின் 5வது பட்டமளிப்பு நிகழ்ச்சியில் நாம் எல்லாம் ஒன்று கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே கல்வியின் அவசியம் என்ற தலைப்பு எனக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. கல்வியுடைய அவசியம் சம்பந்தமாக பல உரைகளில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். கல்வியின் அவசியத்தை பற்றி திருமறை குர்ஆனிலும் அல்லாஹ்வின் தூதருடைய போதனைகளிலும் ஏராளமான செய்திகள் நமக்கு நினைவூட்டப்படுகிறது. அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், குல் ஹல் யஸ்தவில்லதீன யஅலமூன வலா யஅலமூன், படித்தவர்களும் படிக்காதவர்களும் சமமாவார்களா என்று நபியே நீங்கள் கேளுங்கள் அல்லாஹ் சொல்றான். அப்ப நிச்சயமாக கற்றவர்களுடைய சிறப்புகளை கற்காதவர்கள் அடைய முடியாது என்பதை அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான், யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊதுல் இல்ம தரஜாத், உங்களில் ஈமான் கொண்டவர்களையும் கல்வி கற்றவர்களையும் அல்லாஹ் தஆலா அந்தஸ்துகளால் உயர்த்துவான் என்று சொல்லி காட்டுகிறான். எப்படி ஒரு சமுதாயத்துல செல்வந்தர் மதிக்கப்படுவாரோ, பதவியில இருக்கக்கூடியவர் மதிக்கப்படுவாரோ, கல்விமான்களும் மதிக்கப்படுவதை நம்ம பார்க்கிறோம். அப்ப துன்யாவுல இந்த மதிப்பு கிடைப்பதை போல ஆகிரத்திலையும் மறுமை நாள்லையும் இந்த கல்வியினால ஏராளமான பதவிகள் உயர்வுகள் நமக்கு கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் சலக தொரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மன் ஸஹலல்லாஹு லஹு தொரீகன் இலல் ஜன்னா, யார் கல்வியை தேடி ஒரு பாதையில் பயணிக்கிறாரோ அவருக்கு சொர்க்கம் செல்லக்கூடிய பாதையை அல்லாஹ் லேசாக்குகிறான் என்று சொல்லி காட்டினார்கள். எந்தெந்த காரியத்தை நாம் செய்தால் நாம் சொர்க்கத்தை அடைய முடியும் என்பதை தெரிந்து நாம் செயல்படும் போது அந்த சொர்க்கம் நமக்கு எளிமையாக கிடைக்கும், ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி காட்டினாங்க. அப்ப நம்ம இந்த மார்க்க கல்வியை படிக்கிறதுனால எப்படி நம்ம சொர்க்கத்தை அடைய முடியும், எப்படி சொர்க்கத்துல பல தரஜாக்களை அடைய முடியும், இந்த துன்யாவிலேயே சில மதிப்புகளை அடைய முடியும் என்று சொன்னால், நம்ம படித்த படிப்பு என்பது 6 மாத காலம் உங்களுக்கு மதரசாவில பாடம் எடுத்திருப்பார்கள். இந்த பாடத்தினால நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீர்கள். குறிப்பாக முஸ்லிம் சமுதாயத்துல பல வழிகட்ட கொள்கையுடையவர்கள் இருக்கிறார்கள். இவர்களிலிருந்து நாம எந்த வகையில வேறுபடுறோம், எது நேர்வழி, எது சரியான மார்க்கம் என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீர்கள். அப்ப இந்த மார்க்கத்தை படிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான பயன் இது. எத்தனையோ வழிகட்ட கூட்டத்தினர் இருக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்னா, சரியான மார்க்கத்தை குர்ஆனின் மூலமாகவும் ஹதீஸின் மூலமாகவும் நமக்கு சொல்லி தருகிறார். இந்த பயனை திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லும் பொழுது, ஹுவல்லதி அன்ஸல அலைக்கல் கிதாப், நபியே உங்களுக்கு இந்த வேதத்தை நாம் இறக்கி வைத்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாம மின்ஹு ஆயாத்து முஹக்கமாத்துன், இந்த வேதத்துல தெளிவான கருத்துக்களை சொல்லக்கூடிய சட்ட திட்டங்கள் அடங்கிய வசனங்களும் இருக்கிறது. ஹுன்ன உம்முல் கிதாப், அதுதான் இந்த வேதத்துடைய தாய் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். வேதத்துடைய தாய் எது, வேதத்துடைய ஒட்டுமொத்த கருத்து எது என்று கேட்டால் எல்லா வசனங்களும் நமக்கு விளங்கக்கூடிய வகையில இருக்கும், தெளிவான முறையில ஒரு சட்டத்தை நமக்கு சொல்ற வகையில இருக்கும். அடுத்து அல்லாஹ் சொல்றான், வஹுவ முத்தஷாபிஹாத், இன்னும் சில வசனங்கள் திருமறை குர்ஆன்ல இருக்குது, அது 2 கருத்தை தரக்கூடிய வகையில அந்த வசனங்கள் இருக்குதுன்னு அல்லாஹ் சொல்றான். நீங்க குர்ஆன்ல பாத்தீங்கன்னா பெரும்பாலான வசனங்கள் நேரடியாக அது ஒரு கருத்தை சொல்ற வகையில தான் இருக்கும். சில வசனங்களை எடுத்துக்கொண்டா அது எப்படி இருக்கும்டா 2 கருத்தை தரக்கூடிய வகையில அந்த வசனங்கள் இருக்கும். இந்த வசனங்களை வழிகேடர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லும்போது, ஃபஅம்மல்லதீன ஃபீ குலூபிஹிம் ஸையுன், யாருடைய உள்ளத்துல நோய் இருக்குதோ, வழிகேடு
இருக்குதோ அவங்க என்ன செய்வாங்களா, ஃபயத்தபியூன மா தஷாபஹு மின்ஹு இப்திகால் ஃபித்னதி வப்திகா தவீலிஹி, குழப்பம் பண்ணுவதற்காக குழப்பமான வசனங்களை தேடி, அதாவது ரெண்டு கருத்து தர மாதிரியான வசனங்கள் இருக்கும்ல, இதைதான் அந்த உள்ளத்துல நோய் இருக்கக்கூடியவர்கள் வழிகேடர்கள் இதைதான் தேடுவார்கள், அவர்கள் இதைதான் பின்பற்றுவார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அடுத்து அல்லாஹ் சொல்றான், வமா யஅலமு தஅவீலஹு இல்லல்லாஹு வராசிஹூன ஃபில் இல்ம். இந்த முத்தஷாபிஹாத்தான வசனங்கள் இருக்குல்ல, அதாவது ரெண்டு கருத்தை தர மாதிரியான வசனங்கள், இதனுடைய விளக்கத்தை அல்லாஹ்வையும் கல்வியில தேர்ச்சி பெற்றவர்களையும் தவிர வேறு யாரும் தெரிந்து கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். திருமறை குர்ஆன்ல நேரடியாக கருத்தை தெரிவிக்கக்கூடிய வசனங்கள் நிறைய இருக்குது. தொழுகை நிலைநாட்டுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். தொழுகைன்னா என்னன்னு நமக்கு குழப்பம் வராது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தொழுகை முறையை நமக்கு கற்றுத் தந்திருக்காங்க. ஜகாத் கொடுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வை தவிர வேற கடவுள் இல்லைன்னு சொல்றான். ஆகிரத்தை பத்தி சொல்றான், மலக்குமார்களை பத்தி சொல்றான். இப்படி குர்ஆன்ல உள்ள பல விஷயங்களை நம்ம படிச்சு பார்த்தாலே அது ஒரு கருத்தை தான் நமக்கு சொல்லும். அப்ப சில வசனங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தா, அந்த இரண்டு கருத்து தரக்கூடிய வசனங்கள் இருக்குல்ல, அந்த மாதிரியான வசனங்களை வழிகேடர்கள் தங்களுக்கு சாதகமாக எடுத்துக்கொண்டு மக்களை அவங்க வழி கெடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா, அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்பட்டவங்களை நீங்க இறந்தவங்கன்னு சொல்லாதீங்க, அவங்க உயிரோடு இருக்கிறாங்க, அதை நீங்க உணர மாட்டீங்கன்னு அல்லாஹ் சொல்றான். இன்னொரு வசனத்துல அல்லாஹ் சொல்றான், அவர்கள் தங்கள் இறைவனிடத்தில் உயிரோடு இருக்கிறாங்க, அவர்கள் அங்கு உணவளிக்கப்பட்டு இருக்காங்கன்னு அல்லாஹ் தஆலா தெளிவாக இந்த வசனத்துல சொல்றான். அப்ப இந்த வசனம் சொல்லக்கூடிய கருத்து என்ன, இறந்தவர்களுக்கும் இந்த உலகத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இறந்தவர்கள் இந்த உலகத்துல உயிரோட இல்ல, அவங்க எங்க இருக்காங்க, அவங்க அல்லாஹ்விடத்துல உயிரோட இருக்கிறாங்க, அந்த சொர்க்கத்துல அவங்க உணவளிக்கப்பட்டு இருக்காங்க. இந்த கருத்தை தரக்கூடிய இந்த வசனத்தை சமாதி வழிபாட்டை நியாயப்படுத்தக்கூடியவர்கள் என்ன செய்யறாங்க, தங்களுக்கு சாதகமாக திருப்புறாங்க. அதாவது அவுலியாக்கள் எல்லாம் உயிரோடு இருக்கிறாங்க, அதனால அவங்களுடைய சமாதிகள்ல போய் பிரார்த்தனை செய்யலாம் இப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிதான் நிறைய ரெண்டு கருத்தை தரக்கூடிய வசனங்களை எடுத்துக்கொண்டு இந்த வழிகேடர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துகிறார்கள். அப்ப இதுல எது சரி எது தவறு என்பதை அல்லாஹ்வுக்கு அடுத்து இந்த உலகத்துல யாரால தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னா, குர்ஆனை பற்றிய ஹதீஸை பற்றிய சரியான ஆய்வுத்திறன் உள்ளவர்களால தான் அறிந்து கொள்ள முடியும். அப்ப மார்க்க கல்வியை நம்ம படிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான பயன். அடுத்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, மதரசாவுல உங்களுக்கு தரப்படக்கூடிய கல்வி இருக்குல்ல, அது வந்து ஒரு ஆணவனை தான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்காங்க, அவ்வளவுதான், ஒரு பேசிக் லெவல் எஜுகேஷனை தான் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இன்னும் நீங்க கத்துக்க வேண்டியது எவ்வளவு இருக்கு, கடல் அளவுக்கு இருக்குது. அப்ப நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற ஒரு மமதை பெருமை வந்து நம்மகிட்ட வந்துடக்கூடாது. ஏன்னா கல்வியில அனைத்தையும் அறிந்தவன் யாரு, அல்லாஹ் தஆலா மட்டும்தான், அவனை தவிர இந்த உலகத்துல யாருமே கிடையாது. இதை திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வஃபௌக குல்லி இல்மின் அலீம், ஒவ்வொரு அறிஞனுக்கு மேலையும் ஒரு அறிஞன் இருப்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப இதை நம்ம விளங்கினாலே நம்ம என்ன செய்ய மாட்டோம், அடுத்தவர்களை வந்து நம்ம மட்டமாக நினைக்க மாட்டோம். அது மட்டும் இல்லாம இன்றைக்கு சில ஆலிமாக்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அவங்கள நேரடியாக சிந்திக்கும் போது நல்ல சாதனமாக பேசுவார்கள். இதே அவங்க ஒரு மேடையில இருக்கும் போதோ ஒரு சபையில இருக்கும் போதோ பேசும்போது கை கொடுத்தா கூட கை கொடுக்க மாட்டாங்க, சலாம் சொன்னா பதில் சொல்ல மாட்டார்கள். இதனால அவங்களுடைய கௌரவம் போயிடுமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த ஆணவம் இந்த பெருமை என்ன செய்யக்கூடாது, மார்க்கம் கல்வி படிக்கக்கூடிய நம்மளிடத்துல வரக்கூடாது. அப்ப நம்மளை விட தெரிந்தவர்கள், அறிந்தவர்கள், விவரமானவர்கள் இந்த உலகத்துல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அப்ப அதுக்கு ஒரு உதாரணத்தை பாருங்க. தாமஸ் ஆல்வா எடிசன் என்பவருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை கூட சொல்லுவாங்க. அமெரிக்காவை சேர்ந்த தாமஸ் ஆல்வா எடிசன் என்பவர் 2000க்கும் மேற்பட்ட கண்டுபிடிப்புகளை உலகத்துக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய அறிவாளி. இவர் என்ன செய்வாரோ, ஒரு தனியா ஒரு ரூம்ல இருந்துகிட்டு அங்கதான் படிச்சுக்கிட்டு சிந்திச்சுக்கிட்டு ரிசர்ச் பண்ணிக்கிட்டு நிறைய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிட்டு அப்படிதான் தனியா தான் இருப்பாராம். அவருடைய ரூம்குள்ள டீ கொண்டு வருவார்ல, அந்த டீ பாயை மட்டும் தான் உள்ள விடுவாராம், வேற யாரையும் உள்ள விட மாட்டாராம். அந்த டீ கொடுக்கறவர் மட்டும் அப்பப்ப வந்துட்டு போவாரு. அதே மாதிரி ஒரு பூனையை வளர்த்திருக்காரு. அந்த பூனை வெளியில போறதுக்காக வேண்டி கதவுல வந்து ஒரு ஓட்டை போட்டிருக்காரு. அந்த பூனை மட்டும் உள்ள வந்துட்டு வெளியில போகும். ஒரு நாள் வந்து அந்த பூனை குட்டி போட்டது. குட்டி போட்டா பாத்திருக்காரு, பெரிய பூனை போறதுக்கு ஓட்டை இருக்குது, சின்ன பூனை போறதுக்கு ஓட்டை இல்லையேன்னு சொல்லிட்டு பக்கத்திலேயே சின்ன பூனைக்கு தகுந்த மாதிரி ஓட்டை போட்டிருக்காரு. டீ
பார்த்திருக்காரு. என்னங்க இது அப்படின்னு கேட்கும்போது அந்த தாமஸ் ஆல்வா எடிசன் அந்த பெரிய அறிவாளி சொல்லியிருக்காங்க, இது வந்து பெரிய பூனைக்கு உள்ள துவாரம், இது வந்து சின்ன பூனைக்கு உள்ள துவாரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொன்னோன்னே எங்க இவ்வளவு பெரிய அறிவாளின்னு சொல்றீங்க, இந்த பெரிய பூனை போற ஓட்ட வழியாவே இந்த சின்ன பூனையும் போயிடாதா அப்படின்னு கேட்டாரா. அப்பதான் அவருக்கு தெரிஞ்சுதா, ஆஹா இதுல இவ்வளவு பெரிய விஷயம் இருக்குதா அப்படின்னு நினைச்சாராம். அப்ப இவ்வளவு பெரிய அறிவாளிக்கு கூட 2000க்கும் மேற்பட்ட கண்டுபிடிப்புகளை உலகத்துக்கு கொடுத்த இவ்வளவு பெரிய அறிவாளி கூட என்ன தெரியல, ஒரு சின்ன விஷயம் தெரியல பாருங்க, ஒரு சின்ன விவரம் தெரியல பாருங்க. இப்படிதான் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கான், எல்லாரையுமே அப்படிதான் வச்சிருக்கிறான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறுல கூட அல்லாஹ் சொல்றாங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட இருந்த பல பறவைகள்ல ஹுதூத் என்ற ஒரு பறவை இருந்துச்சு. இந்த பறவை வந்து திடீர்னு ஆளை காணானே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கடுமையான கோபத்துல இருக்கிறாங்க. ஏன்னா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு இறை தூதர், அவங்களுக்கு அல்லாஹ் பறவைகளை வசப்படுத்தி கொடுத்திருந்தான். அந்த பறவை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம்ட்ட சொல்லிட்டு தான் போகணும், சொல்லிட்டு தான் வரணும். இப்படி இருக்கவும் அந்த ஹுதூத் பறவை சொல்லாம போயிடுது. அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இந்த பறவை மட்டும் திரும்பி வந்து சரியான காரணத்தை சொல்லனா அந்த பறவையை வெட்டி நான் துண்டாக்கிடுவேன் இப்படின்னு சொல்லிட்டு கடுமையான கோபத்துல இருக்கிறாங்க. அப்போ அந்த ஹுதூத் பறவை திரும்பி வருது, வந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம்ட்ட பேசுது. சுலைமான் அவர்களே, இந்த மாதிரி நான் சபா என்ற ஊருக்கு போனேன், அங்க வந்து சூரியனை வணங்கக்கூடிய ஒரு பெண் இருக்கிறாள், அவள் தான் அந்த நாட்டை ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கிறாள், அவளும் அந்த ஊர் மக்களும் சூரியனை வணங்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி சூரியனை வணங்கலாமா, அல்லாஹ்வை தானே வணங்கணும், அல்லாஹ்வை விட்டுட்டு இப்படி சூரியனை வணங்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பறவை தன்னுடைய ஆதங்கத்தை வைத்தெரிச்சல இப்படி எல்லாம் சிறுக்கு வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம்ட்ட பேசுது. அந்த பறவை சொன்னக்கூடிய அந்த தகவலை கேட்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த நாட்டு அரசிக்கு ஒரு கடிதத்தை எழுதுறாங்க. இன்னஹும் மின் சுலைமான், நான் வந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எழுதுறேன், நீங்க இஸ்லாத்தின் பக்கம் வந்துருங்க இப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் எழுதுறாங்க. அப்ப ஒரு பறவை சொன்னக்கூடிய அந்த தகவலை கேட்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம்ட்ட என்ன இல்ல, நான் எவ்வளவு பெரிய அறிவாளி, நீ எனக்கு பாடம் சொல்லி தரியா, அல்லாஹ் எனக்கு இவ்வளவு விஷயங்களை வசப்படுத்தி கொடுத்திருக்கும் போது, காற்றை வசப்படுத்தி கொடுத்திருக்கான், ஜின்னை வசப்படுத்தி கொடுத்திருக்கான், பறவைகளை வசப்படுத்தி கொடுத்திருக்கான், இப்படி எல்லாத்தையும் வசப்படுத்தி கொடுத்திருந்து நான் எவ்வளவு பெரிய அறிவாளியா இருக்கேன், நீ எனக்கு பாடம் சொல்லி தரியான்னு சொல்லிட்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம்ட்ட ஆணவம் இல்ல, ஒரு பறவை சொல்றதை கேட்டு அந்த செய்தியை கேட்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கற்றுக்கொண்டார்களா இல்லையா. அப்ப இப்படிதான் நமக்கு என்ன செய்யும், கல்வின்றது நமக்கு எங்கேயிருந்து வேண்டுமானாலும் கிடைக்கும். இந்த கல்வியில நம்ம என்ன நினைக்க கூடாது, நமக்கு ஒரு விஷயம் தெரியல, தெரியாத விஷயத்தை படிக்கிறதுக்கோ கேள்வி கேட்கறதுக்கோ நம்ம என்ன செய்யக்கூடாது, வெட்கப்படக்கூடாது. காலை முழுக்க நம்ம படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். அது மாதிரி மதரசாவுல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கல்வி என்பது எப்படிப்பட்ட கல்வி, ஒரு ஆணவனாவை தான் சொல்லி தந்திருக்காங்க, ஒரு பேசிக் லெவல் எஜுகேஷனை தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்னும் நீங்க படிக்க வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்க கவனத்துல வச்சுக்கணும். அதே மாதிரி நம்ம எப்ப படிக்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னா, இப்ப நீங்க மதரசாவில படிச்சு முடிச்சிட்டீங்க, படிச்சுட்டு படிச்சதோட ஒரு சர்டிபிகேட்டை வாங்கிட்டு வீட்டுல போய் ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு இப்படி குடும்பம் குட்டி நீங்க ஒதுங்கிட்டீங்கன்னு சொன்னா நீங்க படிச்ச படிப்புக்கு எந்த அர்த்தமுமே இருக்காது. அப்ப எப்ப நம்ம படிச்ச கல்வி நம்மள்ட்ட அப்படியே நிரந்தரமா இருக்கணும், அல்லது இன்னும் அந்த கல்வி இம்ப்ரூவ் ஆகணும், இன்னும் நமக்கு நாலேஜ் அதிகரிக்கணும்னு சொன்னா என்ன செய்யணும், நம்ம எதை படிச்சோமோ அது இன்னும் அதிகமா படிக்கணும், அதை மற்றவர்களுக்கும் எடுத்து சொல்லக்கூடியவராக இருக்கணும், பயான் நிகழ்ச்சியில போய் கலந்துக்கணும், கேள்வி பதில சந்திக்கணும், விவாதம் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுடைய அறிவுகளை வளர்த்து கொள்ளணும். அதே மாதிரி சில இடங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா பெண்கள் மதரசானாலே சங்கடப்படுறாங்க. ஏன் அப்படின்னா, பொம்பளை படிக்க வச்சு என்ன பிரயோஜனம், ஒரு பயானு கூட வரமாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்ன, சோம்பேறித்தனம். மதரசாவுல பயான் பயிற்சி எடுக்கும் போது ஒரு குறிப்பு எடுத்திருப்பாங்க, அந்த குறிப்பு தான், அதை வச்சு ஒரு 10 இடத்துல பேசிட்டா அந்த தலைப்பு முடிஞ்சு போயிடும். இன்னொரு இடத்துல பேச கூப்பிட்டா குறிப்பு எடுக்கணுமே, இப்ப குறிப்பு எடுக்கணுமா இருந்தா இவங்களுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லணும். பெண்களை பொறுத்த வரைக்கும், பெண் ஆலிமாக்களை பொறுத்த வரைக்கும் பயான் பண்றதா இருந்தா என்ன இப்பெல்லாம் சொன்னா எங்களாட்டி எப்படி எடுக்க முடியும், பின்ன 2 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றதா, 2 நாளைக்கு முன்னாடியே சொல்லியாச்சு, உட்கார்ந்தா முயற்சி பண்ணா குறிப்பு எடுக்கலாம். ஆனா என்ன செய்யறாங்க, அதுல ஒரு அசட்டு தரும். இன்னும் சொல்ல போனா ஆலிம்கள் ஆந்தாய்கள் பயான் பண்றதுக்காக வேண்டி எவ்வளவு தூரம் உள்ள ஊருக்கெல்லாம் பைக்ல பயணம் செஞ்சு போறாங்க. எந்த பஸ் கிடைச்சாலும், ஓட்ட டவுன் பஸ் கிடைச்சாலும் அதுல பயணம் செஞ்சு பயானுக்கு போறாங்க. ஆனா பெண்களுக்கு அப்படி இல்ல, ராஜ மரியாதை தான். பெண்கள் இங்க இருந்து பக்கத்து ஊருக்கு பயானுக்கு போறதா இருந்தா கூட இப்படிதான் போவாங்க, கார்ல தான் போவாங்க அல்லது ஆட்டோல போவாங்க. அதுவும் கூட அம்மாவோ மாமியாரோ இல்ல சொந்தக்காரங்களை கூட்டிட்டு இப்படி ஜாலியா டூர் போற மாதிரி போயிட்டு பயான் பண்ணிட்டு வர்றதுக்கு கஷ்டமா இருக்கு. இதுக்கு பெண் ஆலிமாக்களை பிடிக்க முடியல. இன்னும் சொல்ல போனா ஆண்கள்
செய்யறாங்க? பயான் பண்றதுக்காக வாரம் வாரம் சிரமப்பட்டு போறாங்க. ஜும்மாவுக்காக மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஊர்களுக்கும் போறாங்க. மாநிலம் விட்டு மாநிலம் போறாங்க, நாடு விட்டு நாடு போறாங்க. அப்போ பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சோம்பேறித்தனத்தால நீங்க பயான்களை தவிர்த்தீங்க அப்படின்னா உங்களிடத்துல கல்வியில எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இருக்காது. அப்போ நம்ம எப்ப ஏதோ பேருக்கு ஆலிமாவா இருப்பீங்களே தவிர யாராவது கேள்வி கேட்டா கூட பதில் சொல்ல தெரியாது. எப்போ நமக்கு கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு நாலேஜ் வரும் அப்படின்னா நம்ம போய் மக்களை சந்திக்கணும், சந்திச்சு பயான் பண்ணணும். சும்மானா வெறுமனே வீட்டுல படிச்சுட்டு சும்மா இருந்தா மட்டும் உங்களுக்கு நாலேஜ் வளராது. மக்களை போய் சந்திச்சு பயான் பண்ணும்போது என்ன செய்யும்? ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கேள்விகள் உங்களை நோக்கி வரும். சில விஷயங்களை படிச்சிருப்பீங்க, சில விஷயங்களை படிக்காம இருந்திருப்பீங்க. ஆஹா, நம்ம படிச்சது வரலையே, நம்ம படிச்சதுல இருந்து இவங்க கொஸ்டின் கேட்கலையே அப்படின்னு நீங்க நினைக்காம அவங்கள்ட்ட சொல்லணும், இந்த மாதிரி நான் உங்களுக்கு வீட்டுல போய் ஆன்சர் சொல்றேன், இல்லாட்டி நீங்க போன்ல கேளுங்க, நான் உங்களுக்கு போன்ல ஆன்சர் சொல்றேன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன செய்வீங்க? வீட்டுல போயிட்டு குரானை புரட்டுவீங்க, ஹதீஸ புரட்டுவீங்க, இன்னொரு ஆலிமாட்ட போய் இதை போய் கேட்பீங்க. இப்படிதான் உங்களுடைய நாலேஜ் வளருமே தவிர நீங்க படிச்சுட்டு பிரச்சாரம் செய்யாம இருந்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட அதுக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது. அது மட்டும் இல்லாம இப்ப ஆண்கள் பயான் பண்றாங்கல்ல, ஆண்கள் பயான் பண்ணும்போது பெண்கள் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் அவங்களாட்டி விலாவாரியா சொல்ல முடியாது. சில வார்த்தைகளை தவிர்த்து விட்டு அப்படி மேலோட்டமா தான் பேசிட்டு போவாங்க. இதே பெண்கள் பயான்ல பெண் ஆலிமாக்கள் பயான் பண்ணும்போது பெண் சம்பந்தமான விஷயங்கள், மாதவிடாய் சட்டமா இருக்கட்டும் அல்லது மற்ற சட்டங்களா இருக்கட்டும், இதெல்லாம் பெண்களாட்டி நல்ல விலக்கி சொல்ல முடியும். இன்றைக்கு தப்பும் தவறுமாக மதுஹப் அடிப்படையில மார்க்கத்தை விலக்கி வச்சிருக்கிறாங்க. குளிக்கிற சட்டமா இருக்கட்டும் அல்லது தொழுகையுடைய முறையா இருக்கட்டும், எல்லாத்தையும் முஸ்லிம் சமுதாயம் எப்படி படிச்சு வச்சிருக்காங்க? அன்றைய காலத்துல வாழ்ந்த முன்னோர்கள் அவங்களுக்கு எதை சொல்லி கொடுத்தாங்களோ அதுதான் இன்றைக்கு வரைக்கும் தெரியும். இப்ப இதுல மார்க்கம் என்ன சொல்லுது? எத்தனையோ மூட நம்பிக்கைகள் பெண்கள்கிட்ட இருக்குது. அப்ப இத போய் பெண்கள் போய் பயன் பண்ணக்கூடிய நேரத்துல அவங்க என்ன செய்வாங்க? ஆஹா, நம்ம தான் மார்க்கத்தை விளங்காம இருக்கிறோம், நம்ம தான் தப்பா நடந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள மாத்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாத்திக் கொள்வார்கள். அது மட்டும் இல்லாம நம்ம பயான் பண்றது மூலமா உங்களுக்கு மறுமையிலேயே நன்மை இருக்குது, இந்த துன்யாவிலேயும் நன்மை இருக்குது. இப்ப நீங்க மக்களுக்கு மார்க்கத்தை சொல்லிட்டு மௌத்தா, நீங்க மௌத்தா போனாலோ நான் மௌத்தா போனாலோ என் மூலமாக பரவன கல்வி இருக்கு பாருங்க, இது அப்படியே பரவிட்டே தான் இருக்கும். இப்ப நான் மௌத்தா போறதுக்கு முன்னாடி ஒரு 100 பேருக்கு மார்க்கத்தை அறிமுகப்படுத்திட்டு இஸ்லாத்தை நான் எடுத்து சொல்லிட்டு இஸ்லாத்தை அறிமுகப்படுத்திட்டு மௌத்தா போயிட்டேன்னு வைங்க, என் மூலமாக 100 பேர் மேல் வழிக்கு வந்திருப்பாங்கல்ல, 100 பேரை தொழுவாங்கல்ல, நோம்பு வைப்பாங்கல்ல, தான தர்மங்கள் செய்வாங்கல்ல, அவங்க மூலியமா அவங்களுடைய குடும்பத்தாருக்கு போயிருக்கும்ல. இப்படி இவ்வளவு பேருடைய நன்மைகள் இருந்தும் அல்லாஹ் என்ன செய்வான்? நமக்கு ஒரு ஷேரை கொடுத்துக்கிட்டே இருப்பான். அப்ப இவ்வளவு நன்மைகள் பயான் பண்றது மூலமாக நமக்கு கிடைக்குதுன்னு இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லுது. அது மட்டும் இல்லாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹுவை போர்க்களத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க போருக்கு போறீங்க, அங்க நீங்க என்ன செய்யல, நீங்க எத்தனை பேரை வெட்டி வீழ்த்துறீங்க, எதிரியோட எத்தனை ஒட்டகத்தை நீங்க எடுத்துட்டு வரீங்க, எவ்வளவு பெரிய வெற்றி வாகையை சூடுறீங்க அப்படின்றதெல்லாம் முக்கியம் கிடையாது. நீங்க போர்க்களத்துல நின்று கொண்டு என்ன செய்யுங்க? மக்களை இஸ்லாத்தின் பக்கம் கூப்பிடுங்க, இஸ்லாத்தின் பக்கம் வாங்க. ஏன்னா இது கடைசி நேரம், ஒன்னும் உங்க உயிர் போலாம் அல்லது என்னுடைய உயிர் போலாம். நான் மரணிச்சா அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை கொடுத்துருவான், உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கணுமா இல்லையா இப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்களை இஸ்லாத்தின் பக்கம் கூப்பிடுங்க. உங்கள் மூலமாக அல்லாஹ் ஒருவருக்கு நேர்வழி கொடுத்தாலும் கூட அது உங்களுக்கு பல சிவப்பு ஒட்டகங்கள் கனிமத்தா பெறுறதை விட அது சிறந்தது அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம இது மறுமையிலேயே உங்களுக்கு பல தரஜாக்களை பெற்றுத்தரும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. இந்த அழைப்பு பணியை மதரசாவிலே படித்துவிட்டு பட்டம் பெறக்கூடிய மாணவிகள் உங்களுடைய வாழ்நாள் முழுக்க இந்த அழைப்பு பணியை செய்யணும். உங்களுடைய குடும்பத்தாருக்கு எடுத்து சொல்லணும், தெருவுல உள்ளவங்களுக்கு சொல்லணும், பயான்களுக்கு போய் மக்களுக்கு சொல்லணும். இதையும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில கடைபிடிக்கணும். அதே மாதிரி நம்ம மதரசாவில எதை படிச்சோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில நம்ம நடைமுறைப்படுத்தணும். சும்மா படிச்சா மட்டும் நம்ம ஆலிமாவோ ஆலிமாக்களவோ ஆயிட முடியாது. சில ஆலிம்கள் ஆலிமாக்களை பாத்தீங்கன்னா எப்படி இருப்பாங்க? பொதி சுமக்கிற கழுதைகளா கூட இருப்பாங்க. அதாவது நிறைய விஷயங்களை படிச்சிருப்பாங்க, ஆனா சரியான செய்தியை மக்களுக்கு சொல்றாங்களா அப்படின்னா சொல்றது கிடையாது. அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல குறிப்பிடுறான், இன்னமா யக்ஷல்லாஹு மின் இபாதிஹில் உலமா. அல்லாஹ்வுடைய அடியார்கள்ல அறிஞர்கள் யார் என்று கேட்டால் யார் அல்லாஹ்வை பயந்து நடக்கிறாரோ அவர்தான் அறிஞர்னு அல்லாஹ் சொல்றான். அறிஞர்னா யாரு? அல்லாஹ்வை பயப்படாதவன் அறிஞர் கிடையாது. அவன் எவ்வளவு பெரிய அறிவாளியா இருக்கட்டும், அவன் அல்லாஹ்வை பயந்து நடக்கிறாரா, அவனுடைய வாழ்க்கையில
பாக்குறானே தவிர அவர் அவ்வளவு பெரிய அறிஞர், அவர் அவ்வளவு பெரிய அறிவாளி, அவரு எவ்வளவு தியாகம் செஞ்சிருக்காரு, எத்தனை வருஷம் மதரசால ஓதிருக்காரு, இதெல்லாம் பார்க்கவே மாட்டான். அது மாதிரி நம்ம எதை படிக்கிறோமோ, எதை நம்ம மக்களுக்கு சொல்றோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில நம்ம நடைமுறைப்படுத்தணும். அடுத்ததாக நீங்க மதரசாவில இப்ப படிச்சு முடிச்சிட்டீங்க, படிச்சுட்டு இப்ப படிச்சதுக்கான ரிசல்ட் தெரியணும்ல. வீட்டுல உட்காந்துக்கிட்டு 24 மணி நேரமும் சினிமா பார்த்துட்டு நாடகம் பார்த்துட்டு போனையே நோண்டிட்டு இருந்தீங்கன்னா இதை உங்க அம்மா பார்ப்பாங்க. என்ன இந்த புள்ள மதரசால ஓதிச்சுக்குது, எப்ப பார்த்தாலும் போனையே நோண்டிக்கிட்டு இருக்கு, நாளைக்கு உங்க மாமியார் இதை கவனிப்பாங்க. அப்ப சினிமான்றது நம்மள வழி எடுக்கக்கூடியது. சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா ரிமோட்டுக்கு எல்லாம் சண்டை நடக்கும். இதுல ஆளுமாக்கள் சண்டை பிடிக்கலாமா, தூக்கி போட்டுறணும். சினிமான்றது அதுல நடிக்கக்கூடிய நடிகைகள் விபச்சார வழக்குல கைது செய்யப்படுறத பார்க்கிறோம். அதுல ஒரு கேடு கெட்டவர்கள் நடிக்கிறார்கள், ஆண்களையும் அப்படிதான் இருக்கிறாங்க, நம்மளை முட்டாளாக்குகிறார்கள். அப்ப இதுக்கு போய் நம்ம பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்முடைய எல்லா வேலைகளையும் விட்டுட்டு அதுக்கு அப்படி முக்கியத்துவம் கொடுக்கலாமா? நம்முடைய பொழுது அதுல வீணடிக்கலாமா? ஏதோ என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு டைம் பாஸ் ஆகல, பொழுது போல அப்படின்றதுக்காக ஒரு வீடியோ பாக்குறதுன்றது வேற. அதே சமயம் அதுவே கதி. சிலர் என்ன செய்வாங்க, காலைல எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் அந்த நாடகத்திலையும் சினிமாவிலையும் மூழ்கி கிடக்கிறத பாக்குறோம். அப்ப இப்படி உங்களுடைய பொழுதுகளை வீணடிக்காம நீங்க என்ன செய்யணும், எல்லா நேரமும் நம்ம வேலை பார்த்துட்டு தான் இருக்கோம், சரி நமக்கு கிடைச்ச நேரத்துல ஏதாவது ஒரு தலைப்புல குறிப்பு எடுத்து வைப்போம், அல்லது பயான் வீடியோ பார்ப்போம், அல்லது ஒரு விவாதத்துடைய வீடியோ பார்ப்போம், இப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கவனங்களை நீங்க திசை திருப்பணும். அது மட்டும் இல்லாம நீங்க மதரசாவில படிக்கும் போது விதத்தை பற்றி எல்லாம் பாடம் எடுத்திருப்பார்கள். ஆடம்பர திருமணத்துல கலந்துக்க கூடாது, விதத்து நடைபெறக்கூடிய இடங்கள்ல கலந்து கூட கூடாது, இப்படி எல்லாம் உங்களுக்கு பாடம் எடுத்திருப்பார்கள். அல்லாஹு தஆலாவும் திருமறை குர்ஆன்ல சொல்றான், வகத் நஸல அலைக்கும் ஃபில் கிதாபி அன் இதா சமியத்தும் ஆயாத்தில்லாஹி யுக்ஃபரு பிஹா வ யுஸ்தஹஸு பிஹா ஃபலா தகூலு மஅஹும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய வசனங்கள் எங்க கேலி கூத்தாக்கப்படுகிறதோ, எங்க மறுக்கப்படுகிறதோ அந்த சபையில நீங்க என்ன செய்யாதீங்க, உட்காராதீங்க. அப்படி உட்கார்ந்தீங்கன்னு சொன்னா இன்னக்கும் இத மிஸ்லுஹும், நீங்களும் அவர்கள் போன்றதா அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை அந்த இடத்துல நீங்க தடுக்காம இருப்பீங்க, அதற்கு சாட்சியாக இருப்பீங்க அப்படின்னு சொன்னா நீங்களும் அவங்களும் ஒன்றுட்டு அல்லாஹ் சொல்றான். உங்களையும் நரகத்துலதான் சேர்ப்பேன், அவர்களையும் நரகத்துலதான் சேர்ப்பேன் இப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இந்த வசனம் சொல்லக்கூடிய எச்சரிக்கைக்கு மாற்றமாக இன்றைக்கு சில ஆலிமாக்கள் என்ன செய்யறாங்க, சோறு கிடைச்சா சொர்க்கம்னு சொல்லிட்டு எல்லா திருமணங்களையும் ஃப்ரெண்டோட கல்யாணம், சொந்தக்காரங்கள கல்யாணம் இப்படின்னு சொல்லிட்டு எல்லா திருமணங்களையும் கலந்துக்கிறத பாக்குறோம். அப்ப நம்ம சொல்லு ஒண்ணு செயல் ஒண்ணு முரண்பட்டுச்சுன்னு சொன்னா நம்ம மார்க்கத்தை சொல்றதுக்கு தகுதியான ஆளா? அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல கேக்குறாங்கல, அத்தஅமுருன நாஸ பில் பிர்ரி வ தன்ஸவுன அன்ஃபுஸகும் வ அன்தும் தத்லூனல் கிதாப அஃபலா தஅகிலூன்னு கேக்குறாங்க. உங்களை நீங்க மறந்துட்டு மக்களுக்கு நீங்க நன்மை ஏவுறீங்களா? நீங்க சிந்திக்க மாட்டீங்களா? வேதத்தை படிச்சுக்கிட்டு நீங்க இப்படி நடக்கலாமா? இப்படிங்களா அல்லாஹ் நம்மளை பார்த்து கேட்கிறான். அப்ப நம்ம ஆடம்பர திருமணத்துல கலந்துக்கிட்டு வரதட்சணை திருமணத்துல கலந்துக்கிட்டு வரதட்சணை வாங்கக்கூடாதுன்னு நம்ம எப்படி பயன் பண்ண முடியும்? அப்ப நம்ம சமுதாயத்துல நடக்கிற இந்த வரதட்சணையை ஒழிக்கணுமா இருந்தா, ஆடம்பர திருமணத்தை ஒழிக்கணுமா இருந்தா நம்ம என்ன செய்யணும்? இந்த ஆடம்பர திருமணம், வரதட்சணை திருமணம், விதத்துகள் நடைபெறக்கூடிய இந்த திருமணங்கள் எல்லாம் நம்ம புறக்கணிக்கணுமா இல்லையா? அதே மாதிரி வீடு குறுப்புற நிகழ்ச்சின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. அந்த நிகழ்ச்சியில பார்த்தா எல்லா விதத்தும் இருக்கு. பால் காய்ச்சல்ன்ற பேர்ல ஒரு நிகழ்ச்சி, அதாவது பால் ஏன் பால் தான் காய்ச்சணுமா, டீ காய்ச்ச கூடாதா? பால் பொங்கினாதான் வீடு பொங்குமா, பரக்கத்து கிடைக்குமா? இப்படின்னு இந்து மக்கள்கிட்ட உள்ள நம்பிக்கையை காப்பி எடுத்து என்ன செய்யறாங்க, பால் காய்ச்சல்ன்ற பேர்ல ஒரு நிகழ்ச்சி. அது மாதிரி வீடு குடி போடுறதுக்கு முன்னாடி குரான் ஓதுற தொழுறதுன்ற பேர்ல ஒரு சடங்கு. ஏன் இதுக்கும் வீடு குடும்பறதுக்கு என்ன சம்பந்தம்? டெய்லி குரான் ஓதுங்க, டெய்லி தொழுங்க. அதே மாதிரி மௌலூதுன்ற பேர்ல ஒரு சடங்கு. இந்த மாதிரி விதத்தான காரியங்களை செய்து உங்களை அந்த நிகழ்ச்சிக்கு அழைத்தால் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள்லாம் நீங்க புறக்கணிக்கணுமா இல்லையா? அது மாதிரி இறந்து போனவர்களுடைய பேர்ல கத்தம் சாப்பாடு இப்படின்னு நீங்க அவங்க அழைச்சாங்க அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்? இதுக்கெல்லாம் நான் வரமாட்டேன், இதெல்லாம் ரசூலா காட்டி தரல. அது மாதிரி பொம்பளை பிள்ளைக்கு தலையில தண்ணி ஊத்துறோம், அதுக்கு விருந்து வச்சிருக்கோம் வாங்க, அது மாதிரி கத்தனா செஞ்சிருக்கோம், கத்தனா சாப்பாடு விருந்து போடுறோம் வாங்க, இப்படின்லாம் அழைச்சாங்கன்னா நீங்க என்ன செய்யணும்? அவர்களுக்கு விளக்கம் கொடுக்கணும். இதெல்லாம் ரகசியமாக நடத்தப்படணும். இதெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள்லாம் நடத்தப்பட்டது கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்லாம் இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு அழைக்கப்பட்டது கிடையாது, மக்கள் அழைக்கப்பட்டது கிடையாது, இதுக்கெல்லாம் விருந்துகள் கொடுக்கப்பட்டது கிடையாதுன்னு சொல்லி இந்த மாதிரியான விருந்துகள்லாம் நம்ம புறக்கணிக்கணுமா இல்லையா?
படிச்சுட்டு எதை நம்ம மக்களுக்கு சொல்றோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தணுமா இல்லையா? இதையும் மதரசாவுல படித்து பட்டம் பெறக்கூடிய மாணவிகள் உங்களுடைய கவனத்துல வச்சுக்கணும். அதே மாதிரி சிலர் மதரசாவுல படிக்கும் போது அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி என் பிள்ளை நல்லா படிக்குது, நல்லா ஓதுது, ஆனா எந்த தொழுவே தொழுவ மாட்டேங்குது இப்படின்னு சில ஆலிமாக்கள் மேல கம்ப்ளைண்ட் வரும். இந்த கம்ப்ளைண்ட் நீங்க மக்களுக்கு பயான் பண்ற நிலைமையிலயும் இந்த தொழுகைன்றது உங்கள்கிட்ட வரல அப்படின்னா மதரசாவில் வந்து உங்களுக்கு எந்த மாற்றமும் ஏற்படுத்தல அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி இந்த தொழுகைன்ற வணக்க வழிபாடை நீங்க என்ன செய்யணும், உங்களுடைய வாழ்நாள் முழுக்க கடைபிடிக்கணும். சுபூவுக்கே எந்திரிச்சு பழக்கப்படணும். மதரசாவும் இல்ல, ஸ்கூலும் இல்ல, நம்ம 8 மணி 10 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருக்கலாம், இப்படி இல்லாம சுபூவுக்கே எந்திரிச்சு சுபூஹு தொழுகையை தொழுகணும். அது மாதிரி நீங்க மதரசாவுல படிக்கும் போது உங்களுக்கு ஒரு ஜூஸ் தான் குரான்ல மெமரி பண்றது கொடுத்துருப்பாங்க, இன்னும் 29 ஜூஸ் இருக்கு, அதை மெமரி பண்ணலாம். அது மாதிரி ஹதீஸ்கள் உங்களுக்கு 50-100 தான் மதரசாவுல மனப்பாடம் பண்ண கொடுத்துருப்பாங்க, இன்னும் நமக்கு நிறைய படிக்க வேண்டியது இருக்கு இப்படின்னு சொல்லிட்டு வணக்க வழிபாடுகள்ல நன்மை சேர்க்கக்கூடிய காரியங்கள்ல யார் ஈடுபடணும்? அதிகமா ஆலிமாக்கள் அதிகமாக ஈடுபடணும். அப்பதான் நம்ம படிச்சதை நம்ம செயல்படுத்துறத மக்கள் மத்தியில பிரச்சாரம் செய்ய முடியும். அதே மாதிரி சிலர் என்ன செய்யறாங்கன்னா மதரசா, அதாவது மக்களுக்கு பயான் பண்ணக்கூடிய நிலையில இருக்கிறாங்க அல்லது ஓதியவர் என்ற பெயரோட இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது சில ஆலிமாக்கள் வெளியில வராங்க. எப்படி வெளியில வராங்க? மதரசாவில் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு சட்டம் போட்டிருப்போம், கருப்பு புர்கா தான் போட்டு வரணும், கருப்பு ஷால் தான் போட்டு வரணும்லாம் ரூல்ஸ் போட்டிருப்போம். ஏன் அப்படின்னா எளிமையா வாழணும் அப்படின்றத மதரசாவில இருந்து உங்களுக்கு கத்து கொடுத்துருப்பாங்க. அப்ப சில ஆலிமாக்கள் இப்படி பயான் பண்ற நிலையில வெளியில வரும்போது எப்படி வராங்க? அவங்களுடைய புர்காவை பார்த்தாலே அசிங்கமா இருக்கு, அவ்வளவு அலங்காரம். என்ன நீங்க மதரசால ஓதுனீங்க? மதரசாவில இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி தரலையா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க, வலா யுபதீன ஜீனதஹுன்ன இல்லா மா லஹர மின்ஹான்ற. அல்லாஹ் சாதாரணமா தெரிய வேண்டிய அலங்காரத்தை தவிர மத்த எந்த அலங்காரத்தையும் வெளியில காட்டக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி நீங்க அலங்காரத்தை காட்டலாம்? இப்படி அலங்காரத்தை காட்டலாமா? நீங்க அலங்காரமா புர்கா போடுறது, டைட்டான புர்கா போடுறது, இதெல்லாம் உங்களுக்கு மக்கள் மத்தியில ஒரு கெட்ட இமேஜ் உண்டாக்கும். இந்த பொண்ணு நல்ல பொண்ணு இல்ல, இவங்கள்ட்ட நல்ல பண்பாடு இல்ல இப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு முன்னாடி எல்லாரும் நேரடியா பேசிட மாட்டாங்க, பின்னாடி இவங்க பேசிப்பாங்க. இவங்க வந்து ஆலிமாவா பயான் பண்றாங்களாம், அவங்களோட ஷாலை பாரு குட்டி ஷாலா இருக்கு. சில ஆலிமாக்கள் என்ன செய்யறது, நெஞ்ச மறைக்கிறதுக்கு ஷால் போட சொன்னா கழுத்தோட ஷால் போடுறது, கேட்டா ஃபேஷனா. அப்ப இது பெரும்பாலும் இந்த ஆலிமாக்கள்கிட்ட இருக்காது. அப்படி ஒரு சிலர் இருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களை நீங்க மாத்திக்கணும். அப்ப அதாவது மதரசாவில படித்து பட்டம் பெறக்கூடிய மாணவிகளை பார்த்து அந்த ஆலிமாக்களை பார்த்து என்ன செய்யணும், ஒரு புர்கா எப்படி போடுறது, ஒரு ஷால் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்கள் பாடம் பெறணும். மற்றவர்கள் உங்களை முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டும் நீங்க மற்றவர்களுக்கு கேலி பொருளாக ஆயிடக்கூடாது அப்படின்றதையும் நீங்க கவனத்துல வச்சுக்கணும். அதே மாதிரி இப்ப மதரசாவில படிச்சு முடிச்சிட்டீங்க, அடுத்து என்ன செய்யணும், வீட்டு வேலைகளை படிக்கணும். நம்ம ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வரலாறுலாம் படிக்கிறோம்ல, சில அம்மாக்கள் என்ன செய்வாங்க, என் பொண்ணு போய் மாமியார் வீட்டுல அவ்வளவு கஷ்டப்படுது, அவ்வளவு வேலை பார்க்குது, எல்லா வேலையும் என் பொண்ணு மேலேயே சுமத்திட்டாங்க, நாத்தனார் இருந்து நாத்தனார் கண்டுக்க மாட்டேங்குது, இப்படிலாம் அம்மாக்கள் வந்து கண்ணீர் வடிப்பாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வரலாறு படிக்கிறோம்ல, அவங்களோட வேலை செஞ்சு செஞ்சு கையெல்லாம் காய்ச்சி போயிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வராங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரலியை என்னுடைய ஈரக்கொலையோட ஒரு துண்டுன்னு சொன்னாங்க. அப்படி பாசம் வச்சிருந்த அந்த ஃபாத்திமா ரலி கையெல்லாம் காய்ச்சி போய் வரும்போது ரசூலாட்ட வந்து கேக்குறாங்க, ஃபாத்திமா ரலி கேக்குறாங்க, இந்த மாதிரி எனக்கு வேலை செய்ய முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு ஒரு அடிமை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவும் அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்து கேக்குறாங்க. அப்படி கேட்கும்போது ரசூல்லா வந்து என்ன செய்யல, எல்லாருக்கும் அடிமைகளை பிரிச்சு கொடுத்தாங்க. ஆனா தான் மக ஃபாத்திமா இவ்வளவு கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லிட்டு அடிமையை கொடுக்கல. அதுக்கு பதிலா என்ன செஞ்சாங்க, சில திக்கர்கள் சுப்ஹானல்லாஹ் நீங்க ஓதுங்க, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், இத வந்து 34 தடவை ஓதுங்கன்னு சொல்லிட்டு இந்த திக்கர்களை கற்றுக் கொடுத்தார்கள். அப்ப அம்மாக்கள் என்ன செய்யணும், பொம்பளை பிள்ளைய வீட்லயே வேலை வாங்கி பழகினாதான் நாளைக்கு மாமியார் வீட்லயும் அவங்களுக்கு அது உதவியா இருக்கும். அதே மாதிரி விட்டு கொடுக்கிற பண்பு உங்கள்கிட்ட வரணும். இன்னைக்கு ஆலிமாக்களா இருக்கக்கூடியவங்க என்ன செய்யறாங்க, வீட்டுல கூட அக்கா தங்கச்சி பிறந்திருந்தாங்கன்னா ஒரு ஷாலுக்கு சண்டை போட்டுக்கிறது. இதே நாளைக்கு மாமியார் வீட்டுக்கு போனா மாமியார் வந்து என்னோட பொருளை அதை தொட்டுட்டாங்க, இதை எடுத்துட்டாங்க, நாத்தனார் வந்து என் பெட்ல உட்காந்து என் ரூமுக்கு வர்றது, இப்படிலாம் சொல்லிட்டு எல்லாத்துக்கும் சண்டை பிடிப்பாங்க. அப்பதான் நீங்க வீட்டுல இருந்து உங்க கூட பிறந்தவங்க கூடயே நீங்க விட்டு கொடுத்து பழகினாதான் நாளைக்கு மாமியார் வீட்டுல என்ன செய்வீங்க, விட்டு கொடுத்து போவீங்க. அது மாதிரி தர்மம் செய்யக்கூடிய பண்பு அப்பதான் வளரும். அன்சாரி தோழர்களை பத்தி எல்லாம் படிக்கிறோம். அன்சாரி தோழர்கள்
எங்களுடைய சொத்துக்கள்ல பாதி இவங்களுக்கு தரோம், முஹாஜிர்களுக்கு தரோன்னு விட்டு கொடுத்தாங்களா இல்லையா? அப்ப சொத்துக்களையே விட்டு கொடுத்தவங்களுடைய வரலாறுலாம் படிச்சுட்டு ஒரு ஷாலுக்கு சண்டை போடலாமா? நம்ம இதெல்லாம் நம்ம விட்டு கொடுக்குற பண்பை வளர்த்துக்கிட்டாதான் நம்ம நாளைக்கு தர்மம் செய்யக்கூடிய பண்பும் நம்மள்கிட்ட வரும். அதே மாதிரி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அவங்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகள்லாம் நம்ம கரெக்டா செய்யணும். அது மாதிரி பெற்றோருக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகள், கடமைகளை இதை கரெக்டா செய்யணும். அது மாதிரி பிள்ளைகளை நீங்க ஒழுக்கமாக வளர்க்கணும். இதையெல்லாம் நம்ம எதையெல்லாம் படிச்சோமோ, எதையெல்லாம் நம்ம மக்களுக்கு சொல்றோமோ, அதை நம்முடைய வாழ்க்கையிலும் நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாக அல்லாஹு தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிதுவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.